திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 9ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். பிரார்த்தனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை தொடங்கும் முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜாலக்கல்லை வைத்து கொள்ளுங்கள். கைகளில் குபேர முத்திரை வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடங்குங்கள். முதலில் சங்கல்பம், அதைத் தொடர்ந்து பணத்திற்கான ஹோபோனோபோனோ, பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹோபோனோபோனோ. அதன் பிறகு நீருக்கு நன்றி கூறலாம். நீருக்கு நன்றி கூறிய பிறகு டம்ளரில் உள்ள தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, எனது உறவினர்களோ, முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ
எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear,
I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன்.
எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். சுருக்கமாக சொல்லுவோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கள்ளக்கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கல்லில் நாய் சிலை வடிக்கப்பட்டிருக்கும் பொழுது நாய் உருவத்தை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது கல் தெரிவதில்லை. கல் என்ற நிலையை பார்க்கும் பொழுது நாய் தெரிவதில்லை. தங்கம், நகை, அதே உதாரணம் சொல்லலாம். தங்கத்தால் செய்யப்பட்ட நகையில் தங்கத்தை பார்க்கும் பொழுது நகை இருக்காது, நகையை பார்க்கும் பொழுது தங்கம் இருக்காது. ஆதியில் ஒரு வஸ்து இருக்கிறது, அது இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறது, தன்னையே மூலப்பொருளாக வைத்து. தான் படைத்த எல்லா பொருட்களிலும் அது விரவி நிற்கிறது. அதுவே பார்முதல் பூதம். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இந்த பிரபஞ்ச சக்தி ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு பொருளிலும் ஊடுருவி நிற்பதோடு தொடர்பு கொண்டு எப்பொழுதும் அது தொடர்பிலேயே இருக்கிறது. எந்த விதத்தில் நாம் அதனோடு தொடர்பு கொள்ள முடியும் என்றால், அதிர்வுகளே அதற்கு வைப்ரேஷன் என்று சொல்லப்படுகின்ற அதிர்வுகள் மூலமாகவே நாம் அதை சென்று அடைய முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன், விஷன் போர்டு, 333, 999, 147 இப்படி பல முறை பல டெக்னிக்குகளில் நாம் பல நுணுக்கங்களை ஈர்ப்பு விதியில் பயன்படுத்துவோம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு அடிப்படையான விதி இருக்கிறது. அதுவே லா ஆஃப் வைப்ரேஷன், நன்றியுணர்வின் விதி. நாம் நமக்கு என்ன வேண்டும் என்பதை, செல்வ வளம், உடல் நலம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை நாம் பிரபஞ்ச மனத்தில் அந்த பதிவை உருவாக்கிவிட முடியுமானால் அது தன்னுடைய படைப்பில் அதை நிறைவேற்றி கொடுக்கும். சிந்தையே கோயில் கொண்டையம் பெருமான் என்று மாணிக்கவாசகர் கூட கூறுவார். இறை சக்தி நம்முடைய சிந்தனையிலும் இருக்கிறது, சிந்தனையில் குடிகொண்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. எனவே நாம் ஒன்றை அடைய விரும்புகிறோம், அது நடக்கும் என்று
நம்புகிறோம். காத்திருத்தல், வெயிட்டிங். இந்த படைப்பு ஒரே நாளில் நிகழ்ந்து விடவில்லை. படிப்படியாக மிக மிக பொறுமையாக ஒரு இலையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் பல 100 ஆண்டுகள் அது நடைமுறைக்கு வர இயற்கை காத்திருக்கிறது. ஒரு உயிரில் மாற்றம் ஏற்பட பல 1000 வருடங்கள் காத்திருக்கிறது. அதே போல நாமும் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் காத்திருத்தல் என்பது இதற்கு மிகவும் அவசியமான ஒரு பயிற்சி. பிரபஞ்சத்தை நாம் எப்படி தொடர்பு கொள்வது, நாம் விரும்பியதை அங்கே எப்படி பதிய வைப்பது என்றால் மனக்காட்சி தான் அதற்கு ஒரே வழி. அமைதியான மனநிலையில் தனிமையாக ஒரு இடத்தில் அமர்ந்து நாம் எதை அடைய விரும்புகிறோமோ, செல்வ வளத்தையாக இருக்கலாம், உடல் நலமாக இருக்கலாம், அதை அடைந்திருக்கும் பொழுது நாம் என்ன உணர்வில் இருப்போமோ அந்த உணர்வை நாம் மனதில் ஏற்படுத்தி கொண்டு அதற்கான நன்றி உணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நன்றி உணர்வை நாம் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வதற்கான ஒரு அற்புதமான வழி. இதை திரும்ப திரும்ப நாம் காட்சிப்படுத்தி பார்க்கும் பொழுது நன்றி உணர்விலேயே நாம் இருந்து வருவோம். பிரபஞ்சத்தோடு தொடர்பிலேயே இருப்போம். இந்த அதிர்வு அங்கே பரிமாறிக்கொள்ளப்படும். அடுத்தபடியாக இதை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் நம்முடைய தகுதியை வளர்த்தி கொள்ள வேண்டும். தகுதி என்றால் நாம் எந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறோமோ அந்த இடத்திற்கான தகுதியை அல்ல. நம்மிடம் ஏற்கனவே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, நீங்கள் எந்த வேலையில் இருக்கிறீர்களோ, எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் இணக்கமான மனநிலையுடன், போட்டி மனநிலையை தவிர்த்து பொறுமையுடனும் உண்மையுடனும் நடந்து கொள்வதே அந்த தகுதியை வளர்த்தி கொள்வதற்கான முதல் படி. மேலும் நாம் நம்முடைய உழைப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதற்காக பண மதிப்பை பெறுகிறோம். அப்படி பெறுகின்ற பண மதிப்பை கணக்கிட்டு நாம் கொடுக்கின்ற உழைப்பு அதைவிட அதிகமானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் பெறுவதை விட கொடுப்பது அதிகமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய நலனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சுயநலமாகவே நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் மனம் சுருங்கி அதிலிருந்து கெட்ட அதிர்வுகளே ஏற்படும். நம்முடைய துறை சார்ந்த விஷயங்களில் நம்முடைய அறிவை மேலும் மேலும் நன்கு வளர்த்து கொண்டு, நம்முடைய திறன்களை நன்கு வளர்த்து கொண்டு, அந்த திறன் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கில் நாம் செயல்பட வேண்டும். இப்படி நாம் செயல்பட்டு கொண்டிருந்தால் நம்முடைய திறனும் பன்மடங்கு பெருகி கொண்டே இருக்கும். பிரபஞ்ச சக்தியின், பிரபஞ்ச ஆசீர்வாதம் நமக்கு தொடர்ச்சியாக நம்முடன் கிடைத்தபடியே இருக்கும். இறை சக்தியோடு நாம் தொடர்பில் இருக்கும் பொழுது நம்முடைய மனம் மிகவும் லேசாக இருக்கும். யாரும் எதுவும் நமக்கு கெடுதல் செய்துவிட முடியாது. எனவே நண்பர்களே, நாம் இப்பொழுது இருக்கின்ற நிலைக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம். நம்முடைய திறன்களை வளர்த்து கொள்வோம். பிரபஞ்ச சக்தியோடு நன்றியுணர்வுடன் தொடர்பில் இருப்போம். வேண்டியதை அடைவோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது நன்றி உணர்வு பாடத்தில் நாம் செய்ய வேண்டிய செலவுகளுக்கான பணம் நம்மிடம் கையிருப்பில் உள்ளதற்காக நன்றி கூற கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம்.
நான் கீதா பேசுகிறேன். இன்றைக்கி பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக நம்ம எப்படி மாறுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். காந்தம்னா நம்மளுக்கு தெரியும். சின்ன வயசில் ஒரு மேக்னெட் எடுத்து அது மண்ணில் கொண்டே வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற இரும்பை மட்டும் அதை இழுத்துக்கும். அதில் நிறைய தூசி இருக்கும், சின்ன சின்ன கல் இருக்கும், தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் இழுத்துக்கும். அதுதாங்க நம்மளும் செய்ய போகிறோம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் இழுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நன்றியுணர்வு தாங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே அந்த பணத்து மேலே நன்றியுணர்வாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன, அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த பணத்தை பார்ப்பாங்க. கொடுக்கறதுக்கும் ஈஸியாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களால ஈஸியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. பணம் நிறைய இருக்கிறதாவே அவங்க எப்பயுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பணம் மென்மேலும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நன்றி உணர்வு இருந்தால் வாழ்க்கை வளமாகவும் இருக்கும். அப்போ அந்த நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக நன்றி உணர்வு வந்துடுங்க. இப்போ நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, வீடு வாடகைக்கு கொடுக்கறதுக்கு பணம், அப்புறம் இபி பில்லுக்கு, கேஸ் பில்லு, ஃபோன் பில்லு, இந்த மாதிரி பில்லுலாம் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ இபி பில்லு கட்டுறோம், கரண்ட் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். ஃபோன் பில் கட்டுறோம், அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஒருத்தவங்கள காண்டாக்ட் பண்ணுறது, அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நம்மளால் பேச முடியுது. அப்படி இல்லைன்னா நம்ம அவங்கள போய் டைரெக்டாக பார்த்து பேசிட்டு வரணும்னா அதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும், எத்தனை நாள் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வீடு வாடகைக்கு மாதம் நம்ம ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றோம். அப்படி இல்லை அவங்க நீங்கள் மொத்தமாக 5 வருஷம் இருக்க போகிறீங்கன்னா அதுக்கு மொத்தமாக பணம் கொடுத்தா தான் நான் வீடு வாடகை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 5 வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம சேமித்து வைக்கணும். அந்த 5 வருஷமும் என்ன பண்ணுவோம், நம்ம எங்கே இருப்போம், அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி அவங்க வீடு வாடகை கொடுக்குறாங்க, அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி அப்படின்னு நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி பில்லு ஏதாவது உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி கட்டி முடித்ததுக்குரிய பில்லு இருந்தது அப்படின்னா ஒரு 10 பில்லை எடுக்கிறீங்க. அதில் நீங்கள் தேங்க்யூ ஃபார் பெய்டு அப்படின்னு எழுதுறீங்க. நன்றி, இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு எழுதுறீங்க. அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் எழுதும்போது அந்த நேரத்தில் இருந்த பணத்தை நினச்சி நீங்கள் நன்றி தெரிவிக்கிறீங்க. இன்னமே நீங்கள் கட்ட வேண்டிய பில்லு இருந்ததுன்னா அதில் பணத்திற்கு நன்றி, தேங்க்யூ ஃபார் த மணி அப்படின்னு எழுதுறீங்க. அது இன்னுமே கட்ட வேண்டிய அமௌண்ட்டை உங்கள்கிட்ட சேர்க்கும். அதுக்காக நீங்கள் பெய்ட் பண்ண பில்லு 10 எடுத்து அதில் எழுதுறீங்க. அப்போ அந்த சிச்சுவேஷனில் மணி எங்கேருந்து வந்தது, எப்படி நீங்கள் மனநிலைமையிலேருந்து கட்டினீங்கிறத நினச்சி அதுக்கு நன்றி சொல்லி நீங்கள் எழுதுறீங்க. இந்த மாதிரி எழுதுறது மூலமாக நீங்கள் பணம் கட்டுறது அந்த பணத்து மேலே ஒரு தங்க நூலை பரப்பி அந்த பணம் அப்படியே திரும்ப நம்ம வர்றதுக்கு ஒரு காந்தமாக உதவுது. அதே அமௌண்ட்டு வரலாம், இல்லைன்னா அதை விட 10 மடங்கு 100 மடங்கு பெருகி கூட நம்மளுக்கு அந்த பணம் நம்மகிட்ட சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இது இன்னைக்கோட டாபிக்ங்க. இது தவிர நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே 10 பேருக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் 1 வீக்காக எழுதிட்டு இருப்போம். அந்த 10 நபர்கள் தவிர வேறு நபர்களுக்கும் எழுதலாம், இல்லைன்னா வேறு ஒரு பொருள்களுக்காகவும் நீங்கள் எழுதலாம். 10 பேருக்கு எழுதி அதை நன்றி உணர்வு என்ன காரணத்துக்காக செய்கிறோங்கிறது எழுதிடுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாயாஜாலக்கல்லை, அந்த மாயாஜாலக்கல்லை எடுத்து அதில் கையில் வச்சுட்டு உங்களோட எய்ம் சக்ஸஸ் ஆனால் அதுக்கு உங்களோட மகிழ்ச்சி எப்படி இருக்குங்கிறத யோசித்து அதுக்கு நன்றி சொல்லி
பண்ணுறீங்க. அப்புறம் அன்னைக்கு நடந்த மிக முக்கியமான உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சம்பவம் எதுவோ அதை நினச்சி அதுக்கு நன்றி சொல்கிறீங்க. மறுநாள் காலையில் நல்லபடியாக விடியணும், நல்லபடியாக உற்சாகமாக அந்த காலை பொழுது இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி நன்றி சொல்லி படுத்து தூங்கலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே, நான் கீதா பேசுகிறேன். இன்றைக்கி பணத்துக்கு கிராட்டிடியூட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அதில் இன்னும் சில டிப்ஸ் இருக்குது. அதையும் சேர்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அபரிவிதமான பணம் பெறுவதற்கு ரொம்ப சான்சஸ் இருக்குங்க. அந்த டிப்ஸையும் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து, நம்ம ஏதாவது பில் பே பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா அதை டியூ டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம எந்த மாதிரி பில்லு, கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை, குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கு அனுப்பியிருந்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குரிய ஃபீஸு, பால் டோக்கன் வாங்குறது, இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சுக்கலாம். இதில் கரண்ட் பில்லை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி அன்னைக்கு பண்ணுவோம், இல்லைன்னா அதுக்கு முதல் நாள் பண்ணுவோம். தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. ஸ்கூல் ஃபீஸ்னாலும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பண்ணி பாருங்கள். வீடு வாடகை கொடுக்கறதுனாலும் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் கொடுத்து பழகி பாருங்கள். அதில் இருக்கிற சந்தோஷமும் அதில் இருக்கிற நிறைவும் அதனால மற்றவங்க நம்மளை வாழ்த்துறதும் அதிகமாகும்போது நம்மளுக்கு பணமும் நிஜமாக அதிகமாகும். அதை நான் அனுபவித்ததுனால தான் நான் உங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினச்சி அதனால் சொல்கிறேன். 2வது பாயிண்ட் வந்துங்க, சில இடத்துல வந்து நம்ம பே பண்ணும்போது கரெக்டாக பண்ணுவோம். அதாவதுனா இப்போ 285 அப்படிங்கிற பில்லு வந்தது அப்படின்னா நம்ம ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா பண்ணாமல் அந்த சில்லறையாக எடுத்துகிட்டு போய் பே பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் ஒரு ரவுண்டாக 290, 300 அப்படின்னு பண்ணி பாருங்களேன். அது ஏன் சொல்கிறேன்னா, அதெல்லாம் எந்த மாதிரி இடத்துல பண்ணுவோம்? ஹோட்டலில் நம்ம போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அங்கே பே பண்ணுறது, டாக்ஸியில் போகும்போது அங்கே பே பண்ணுறது, அப்புறம் அமேசானில் ஏதாவது புக்ஸு அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதுக்கு பே பண்ணுறது. அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி பாருங்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவர் நல்லவர், இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது போல், அதனால தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறாரு அப்படின்னு அவங்க அந்த மனநிலைமை அவங்களுக்கு வரும்போது நம்மளும் அந்த வாழ்த்துக்கள் நம்மளை இன்னும் பணம் அதிகமாக சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட சர்வீஸ் இன்னொரு தடவை நம்மளுக்கு கிடைக்கிற சான்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லபடியாக அவங்க நம்மளை கவனிப்பாங்க. அதுக்காக தான். இன்னொன்று வந்து, நீங்கள் ஒரு இடத்துல பே பண்ணணும் அப்படின்னா அதை புழம்பாமல் சந்தோஷமாக பே பண்ணி பாருங்கள். திடீர்னு நீங்கள் ஒரு வேறு செலவுக்காக நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க, ஆனால் திடீர்னு இந்த டேட்டுக்குள்ளே பே பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்டிமேஷன் வந்துடுது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாமல், ஓகே நல்லபடியாக நான் இந்த பணத்தை எடுத்து வச்சதுனால தான் அந்த பணம் வந்து இப்போ இதுக்கு யூஸ் ஆகுது, இதை கட்டிடலாம் அப்படின்னு சந்தோஷமாக கட்டி பாருங்கள். அப்போ நீங்கள் எடுத்து வச்சதுக்குரிய இதை என்ன பண்ணுறது, அதுக்கும் பணம் வந்துடும், அதுக்குள்ளே நான் சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். நினச்ச மாதிரியே நீங்கள் அதுக்குரிய எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கும் வரும். அதே மாதிரி அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கோங்க. அதாவது இந்த பணத்தை கட்டுறக்குரிய நிலைமை இப்போ என்கிட்ட இருக்குது, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சந்தோஷப்படுங்க. 4th பாயிண்ட் வந்து, ஒரு தரமான பொருளை வாங்குறதுக்கோ தரமான சர்வீஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு உரிய மதிப்பை கொடுத்து தான் ஆகணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து அதையும் யோசிச்சுக்கிட்டு இருப்போம், இதுக்கு இவ்வளோ பணம் செலவழிக்கிறதா அப்படின்ட்டு. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் குவாலிட்டி இருந்தது அப்படின்னா அதோட விலையும் அதிகமாக தான் இருக்கும். அதை சந்தோஷமாக வாங்கி அதை உபயோகிச்சு பாருங்கள். அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இதெல்லாம் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். அதை மாற்றி பாருங்கள், அபரிவிதமான பணம் நம்மளை வந்து சேரும், கண்டிப்பாக சேரும். இதை நம்ம சிக்கனம்னு நினச்சிக்கிட்டு கஞ்சத்தனம் பட்டுட்ருக்கோம். சிக்கனம் வேறங்க, கஞ்சத்தனம் வேறங்க. சிக்கனம் அப்படிங்கன்னா எந்த பொருட்கள் எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதுக்கு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது. சிக்கனங்கிறதுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒருத்தருக்கு 2 பசங்க. அவர் எப்பயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, வெத்தலை போடுற பழக்கம் அவருக்கு வந்து இருக்குதுங்க. அவர் ஒரு 10 நாளைக்கு தேவையான வெத்தலையே மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரு நாள் எடுத்து போடும்போது அதில் ஏதாவது ஒரு வெத்தலை அழுகி இருந்ததோ வாடி இருந்ததோ அப்படின்னா அதை தான் எடுத்து போடுவார். இதே மாதிரி டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அந்த டெய்லியுமே அந்த அழுகின வெத்தலை வாடின வெத்தலையே சாப்பிட்டுட்டே இருப்பார். அப்புறம் கடைசி வரைக்கும் அவர் இறக்கும்போது கூட அவர் வந்து
இறந்ததுக்கப்புறம் அவங்க இறந்தவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த பையன் வந்து மூத்த பையன் வந்து அவரோட வாயில் எங்கள் அப்பாவுக்கு வெத்தலைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு வெத்தலையை கொண்டு வந்து வைப்பான். அப்போ சின்ன பையன் ஓடி வந்து, இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து நல்ல வெத்தலை பிடிக்காது, வாடின வெத்தலை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல வெத்தலையை எடுத்து போட்டுட்டு வாடின வெத்தலையை வாயில் வச்சுருவான். அப்போ அவர் இருக்கும்போதும் அனுபவிக்கலை, இறந்ததுக்கப்புறமும் அவருக்கு அது நல்லது கிடைக்கல. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவருக்கு வாடினது தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருங்க. ஆனால் அவர் கஞ்சத்தனமாக இருந்ததுனால தான் இது சிக்கணும்னு நினச்சிட்டு அவர் கஞ்சத்தனமாக இருந்திருக்கிறாரு. இதே இது அவர் அந்த ஒரு வெத்தலையை வாடின வெத்தலையை எடுத்து போட்டுட்டு நல்ல வெத்தலையை சாப்பிட்ருந்தாரு அப்படின்னா அவர் எப்பயுமே சந்தோஷமாகவும் இருந்திருப்பார், அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ருப்பாரு. மற்றவங்களோட எண்ணத்துலேயும் அவர் வந்து நல்ல பழக்கம் இருக்கிறவர் அப்படின்னும் மனசில் பதிஞ்சிருக்கிறோம். அப்புறம் இன்னொன்றுனா, ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது வேறங்க. தேவையே இல்லாமல் நம்மளுக்கு இந்த பொருள் தேவையே இருக்காது, ஆனால் வாங்கிட்டு வந்து போட்டிருப்போம். ஏன்னா மற்றவங்களுக்கு அப்போ தான் நம்ம பணக்காரவங்கன்னு தெரியப்படுத்தணுன்றதுனால அதை வாங்கிட்டு வந்து சும்மா வச்சுருக்கிறது. அதுதாங்க ஊதாரித்தனம். அதே மாதிரி நம்ம எப்பயுமே செல்வ மனநிலைமையில இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, பணக்காரவங்களை பார்த்துருக்கிறீங்களா? இப்போ நம்ம போய் அவங்ககிட்ட ஒரு கொஞ்சம் இதுக்கு அமௌண்ட் வேணுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க இமீடியட்டாக யோசிக்காமல் எடுத்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அதனால் சம்பாதிக்க முடியுங்கிற ஸ்ட்ராங்காக நினச்சிருப்பாங்க. அதுதாங்க செல்வ மனநிலைமை. நம்மளால் முடியும் அப்படிங்கும்போது பணம் சம்பாதிக்கிறதுக்குரிய வழியும் நம்மளுக்கு பிறக்கும். அப்புறம் சின்ன வயசுலேயே நம்ம எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு. அப்படி பண்ணக்கூடாதுங்க, இஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணி சம்பாதிச்சு பாருங்கள், அந்த பணத்திலோட மகிமையே வேறு. பணத்தை வந்து பல வழிகளில் சம்பாதிச்சு சில வழிகளை செலவழிக்கணுமே தவிர, ஒரு வழியில் மட்டும் சம்பாதிச்சுட்டு பல வழிகளை செலவு பண்ணக்கூடாது. அதுக்கு எப்படிங்க அப்படி பல வழிகளை சம்பாதிக்கிறது அப்படின்னா, ஒருத்தவங்க வேலைக்கு போவாங்க, அதோட டியூஷன் எடுப்பாங்க, அதோட அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் போட்டு அதில் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் யூடியூப் சேனல்ஸ் ஒன்று ஆரம்பித்து அதுவும் 24 ஹவர்ஸும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பேசிவ் இன்கம் வர்றதை பற்றி நம்ம யோசித்து பல வழிகளை சம்பாதிக்கிறதில் பார்க்கணுமே தவிர, ஒரு வழியில் மட்டும் நம்பிக்கிட்டு அதையும் கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வந்து பணத்தை அபரிவிதமாக ஈர்க்கிறதுக்குரிய இதை பற்றி யோசித்து அதுக்குரிய நன்றியுணர்வை நம்ம செலுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பெரிய பணக்காரவங்களாக பெரிய செல்வந்தர்களாக வர்றதுக்குரிய நாட்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குதுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் நன்றி உணர்வு எழுத வேண்டியது, நாம் ஏற்கனவே செலவு செய்த 10 ரசீதுகளை எடுத்து அந்த செலவுகளுக்காக நமக்கு கிடைத்த பணத்திற்கு நம்முடைய நன்றி உணர்வை நமது குறிப்பேட்டில் எழுதி வெளிப்படுத்தலாம். இப்பொழுது உங்களது குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுதத் தொடங்குங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளவிருப்பது உறவுகளை மேம்படுத்துவது எப்படி.
எந்தவித சூழ்நிலையிலும் நமது உறவுகளை மேம்பட்ட நிலையில் வைத்திருப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முதுலட்சுமி சரவணகுமார். கேளுங்கள், நம்புங்கள், காட்சிப்படுத்தி பாருங்கள், மகிழ்ச்சியை உணருங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ரகசியத்தை பயன்படுத்துவோம். உங்கள் வாழ்வில் யாரோ ஒருவருடனான உறவில் ஓர் எதிர்மறை சூழ்நிலையில் நீங்கள் சிக்கியிருப்பதை நீங்கள் உணர்ந்தால் அந்நபருக்காக உங்கள் இதயத்தில் அன்பை உணர்வதற்கு தினமும் ஒரு சில நிமிடங்களை செலவிடுங்கள். பிறகு அதை பிரபஞ்சத்திடம் அனுப்பிவிடுங்கள். இந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்வது அந்நபர் குறித்து நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பையும் கோபத்தையும் எதிர்மறை மனப்போக்கையும் களைய உதவும். வெறுப்பு, கோபம் அல்லது பிற எதிர்மறை உணர்ச்சிகளை உணர்வது அவற்றை மீண்டும் நம்மை நோக்கி கவர்ந்திழுக்கும் என்பதை நினைவில் வைத்திடுங்கள். அன்பை உணர்வது அன்பை நம்மிடம் கவர்ந்திழுக்கும். ஒருவரை குறித்து நாம் எந்த உணர்வை கொண்டிருக்கிறோமோ அதை நாம் நம்மிடம் கொண்டு வருகிறோம். அன்புதான் நாம் உணரக்கூடிய மிக உயர்ந்த சக்தி வாய்ந்த உணர்ச்சியாகும். அன்பை உணர்வது நம் வாழ்வில் உள்ள உறவுகளை முற்றிலுமாக மாற்றிவிடும். அன்புணர்வை உருவாக்கிக் கொள்வதற்கான நம் திறனுக்கு எல்லையே இல்லை. நாம் அன்பு செலுத்தும் போது பிரபஞ்சத்துடன் முற்றிலும் இசைவாக இருக்கிறோம். எவற்றையெல்லாம் நம்மால் நேசிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் நேசிக்க வேண்டும். யார் மீதெல்லாம் நம்மால் அன்பு செலுத்த முடியுமோ அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். நாம் உண்மையிலே எவற்றை நேசிக்கிறோமோ, எவற்றை குறித்து நமக்குள் அன்பு ஊற்றெடுக்கிறதோ அவற்றின் மீது மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். அப்போது அன்பும் ஆனந்தமும் பன்மடங்காக நம்மிடம் திரும்பி வருவதை நாம் அனுபவபூர்வமாக உணர்வோம். நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நம் சிந்தனையை மாற்ற வேண்டும். நம் வாழ்வின் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு கணத்திலும் நாம் தேர்ந்தெடுப்பதற்கு 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று நேர்மறையானது, மற்றொன்று எதிர்மறையானது. எந்த பாதையில் நாம் பயணிப்போம் என்பதை நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம் வாழ்வில் உள்ள எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலையும் நம்மால் மாற்ற முடியும். அதை செய்வதற்கான வழி அது குறித்து நாம் சிந்திக்கின்ற விதத்தை மாற்றுவதுதான். நாம் எதை விரும்புகிறோமோ அதற்கான படைப்பு செயல்முறையை நாம் வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்க வேண்டுமானால் நாம் கேட்டுள்ளதை பிரபஞ்சம் நமக்கு வழங்குவதற்கான வழியில் நாம் குறுக்கே நிற்கக்கூடாது. நம் வாழ்க்கையை ஒரு சொர்க்கமாக நம்மால் மாற்ற முடியும். ஆனால் நம் அகத்தை ஒரு சொர்க்கமாக மாற்றுவது மட்டும்தான் அதற்கான ஒரே வழி. இதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. நாம் தான் காரணம், நம் வாழ்க்கைதான் அதன் விளைவு. எதிர்மறையான உறவு ஒன்று எவ்வளவு காலம் நீடித்திருந்தாலும் அந்த உறவு நேர்மறையானதாக மாறும் என்று நம்மால் கற்பனை செய்ய முடியாவிட்டாலும் அந்த உறவு நேர்மறையான ஒன்றாக மாறுவது சாத்தியம்தான். உங்கள் வாழ்வில் உள்ள எந்த ஓர் எதிர்மறை உறவையும் உங்களால் மாற்ற முடியும். குறிப்பிட்ட அந்த நபரை நீங்கள் பார்க்கும் விதத்தை மாற்றுவதுதான் அதற்கான வழி. அவரிடம் உள்ள நேர்மறையான விஷயங்களை பாருங்கள், அவற்றை மெச்சுங்கள். அப்போது அந்த உறவு மாறும். உங்கள் ஒருவரால் மட்டுமே அதை சாதிக்க முடியும். எதிர்மறை விஷயங்களை விட நாம் நேசிக்கின்ற மற்றும் மெச்சுகின்ற விஷயங்களை பார்ப்பதற்கு நாம் வலிய முயற்சிக்கும் போது ஒரு அதிசயம் நிகழும். அந்த நேர்மறையான அன்பான மனநிலையில் பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்வது போலவும் மகிழ்ச்சியளிக்கும் அனைத்தையும் நம்மை நோக்கி அனுப்புவது போலவும் நல்ல மனிதர்களை நம்மிடம் கொண்டு சேர்ப்பது போலவும் தோன்றும். அதுதான் உண்மையும் கூட. எதிர்மறை நம்பிக்கைகளை விட்டொழித்துவிட்டு வாழுங்கள். சில சமயங்களில் எதிர்மறை நம்பிக்கைகளை விட்டொழிப்பது கடினமான காரியமாக இருக்கிறது. குறிப்பாக அது உங்கள் வாழ்வில் உள்ள ஓர் உறவை பற்றியதாக இருந்தால் அது மிகவும் கடினமான காரியம்தான். ஆனால் ஒருவர் மீது நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருந்தால் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களே வந்து சேரும். அதனால் எதிர்மறையான எண்ணங்களை விட்டொழித்து வாழுங்கள். நாம் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறோம். கொடுத்தல் பெறுதலுக்கான கதவை திறக்கிறது. அன்பான வார்த்தைகளை கொடுங்கள், ஒரு புன்னகையை கொடுங்கள், பாராட்டுக்களையும் அன்பையும் கொடுங்கள். கொடுப்பதற்கும் பெறுவதற்கான கதவை அதன் மூலம் திறப்பதற்கும் உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன.
ஆனந்தம் அதிக ஆனந்தத்தை கவர்ந்திழுக்கிறது. மகிழ்ச்சி அதிக மகிழ்ச்சியை கவர்ந்திழுக்கிறது. அமைதி அதிக அமைதியை கவர்ந்திழுக்கிறது. நன்றியுணர்வு அதிக நன்றியுணர்வை கவர்ந்திழுக்கிறது. பரிவு அதிக பரிவை கவர்ந்திழுக்கிறது. அன்பு அதிக அன்பை கவர்ந்திழுக்கிறது. உறவு மேம்பட ஒரு நபரை நாம் பார்க்கும் விதத்தை மாற்றுவதன் மூலம் அவருடனான எதிர்மறையான உறவை நம்மால் மாற்றிவிட முடியும். அடுத்தவரிடம் நாம் நேசிக்கக்கூடிய மற்றும் மெச்சக்கூடிய அம்சங்களை பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவருடனான நம் உறவு மாறும். வாழ்வில் பிற எல்லாவற்றின் விஷயங்களிலும் நிகழ்வதைப் போலவே உறவுகள் என்று வரும்போது நாம் விரும்பும் வகையான உறவு ஏற்கனவே நம் வசமாகிவிட்டதாக நாம் நம்ப வேண்டும். அப்போது அது மெய்ப்படும். ஒரு உறவை உருவாக்கவோ அல்லது சீர்படுத்தவோ நாம் முயற்சித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கும்படி இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒருவர் குறித்து நீங்கள் எத்தகைய உணர்வை உணர்கிறீர்களோ அதை நீங்கள் உங்களிடம் கவர்ந்திருக்கிறீர்கள். அன்பை உணர்வது தனியொரு காரணியாக இருந்து நம் வாழ்வில் உள்ள உறவுகளை பரிபூர்ணமாக மாற்றிவிடும். நம்மால் நேசிக்க முடிந்த எல்லாவற்றையும் நேசிக்க வேண்டும். நம்மால் நேசிக்க முடிகின்ற எல்லோரையும் நேசிக்க வேண்டும். நாம் நேசிக்கின்ற விஷயங்கள் மீது மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் உறவுகளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பெறுவீர்கள். உறவுகளுக்குள் அன்பை கொடுத்து அன்பை பெற்று வாழ்வோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இனி நீங்கள் உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் உங்களது குறிப்பேட்டில் எழுதத் தொடங்குங்கள். முதலில் உங்களது நீண்டகால இலக்குகளை எழுதுங்கள். பிறகு அவற்றை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து எழுதுங்கள். உதாரணத்திற்கு 1 வருடம் கழித்து நீங்கள் ஒரு இலக்கை அடைய உறுதி எடுத்திருந்தால் ஒவ்வொரு மாதத்திற்கும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எழுதுங்கள். அந்த இலக்கிற்காக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று எழுதுங்கள். எழுதிய பிறகு மாலையில் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தீர்களா என்று பாருங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்றைய இயற்கை மருத்துவ பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பது குளியல் முறைகளை பற்றி. உடல் சுத்தம் எவ்வளவு நன்மைகள் பயக்கும் என்பதை பற்றியும் உடல் சுத்தம் செய்யும் முறையை பற்றியும் இன்று கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். நாம் எப்படி குளிக்க வேண்டும் தெரியுமா? சுத்தம் சோறு போடும் என்று சொல்வார்கள். சுத்தம் என்றாலே உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது ஞாபகத்திற்கு வரும். பற்களை சுத்தம் செய்ய வேண்டும், தினமும் குளிக்க வேண்டும் என்று சிறு வயதிலேயே நம் குடும்பத்தில் சொல்லிக் கொடுத்து இருக்கிறார்கள். டூத்பேஸ்ட், மவுத் வாஷ், சோப், ஷாம்பூ, கண்டிஷனர் என பல இருக்கின்றன. இயற்கை மருத்துவத்தில் இது போன்ற எந்த ரசாயன பொருட்களும் தேவையில்லை. ஏன், பச்சை பயிறு மாவு, கடலை மாவு போன்ற எதுவுமே தேவையில்லை. நல்ல களிமண்ணை பூசி குளித்தாலே உடல் மினுமினுப்பாக ஆகும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மண்ணை பூசி குளிப்பது சிறிது கடினமாகிவிட்டது. நகரங்களில் மண் கிடைப்பதில்லை. அப்படியே கிடைத்தாலும் பெரும்பாலோர் வேலைக்கு செல்கின்றனர். அதனால் மண்ணை பூசி குளிக்க நேரம் இருப்பதில்லை. வேலைக்கு செல்பவர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது மண்ணை பூசி குளிக்கலாம். உடல் சுத்தத்திற்கு ஏன் குளியல் அவசியம் என்று பார்த்தால், நாம் தினமும்
பல வகை உணவுகளை உட்கொள்கிறோம். அவற்றின் கழிவுப் பொருட்கள் மலமாக, சிறுநீராக, வியர்வையாக வெளியே வருகின்றன. ஆனால் நாம் வியர்வையை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பை நம் உடலுக்கு தருவதில்லை. ஆஃபீஸுக்கு சென்றால் ஏசி ஃபேன் இருக்கின்றன. கடினமான உழைப்பு இல்லாவிட்டாலும் வியர்வை துளிகள் வெளியே வராது. இந்த வியர்வையானது தோலில் படிந்து அந்த நீர் ஆவியாகிவிடும். அதிலுள்ள உப்புக்களும் ரசாயனங்களும் தோலில் ஒட்டிக்கொண்டு இருக்கும். இதில் எண்ணெய் போன்ற கொழுப்பு பொருட்களும் ஒட்டிக்கொண்டு இருக்கும். இந்த கழிவுப் பொருட்கள் அனைத்தும் நாம் குளித்த பின்பு இருப்பதில்லை. என்னதான் நாம் சோப்பு போட்டு குளித்தாலும் அதற்கு பின் நாம் சாப்பிடும் உணவுகளால் நம் உடலில் கழிவுகள் சேர்கின்றன. வியர்வையில் துர்நாற்றம் வருகிறது. ஆனால் இயற்கை உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் நமது உடலில் துர்நாற்றம் வராது. குளிப்பது என்றாலே அது பச்சை தண்ணியில் குளிப்பது மட்டும்தான். எத்தனை முறை வேண்டுமானாலும் குளிக்கலாம். தினமும் தலைக்கு குளிக்க வேண்டும். பலர் சொல்லி கேட்டிருப்பீர்கள், தினமும் தலைக்கு குளித்தால் சளி பிடித்துவிடும் என்பார்கள். ஆனால் நம் தலையிலும் வியர்வை நிறைய சுரக்கும். அதன் உப்புக்கள் மயிர்கால்களில் வெள்ளையாக படியும். அதுவே டாண்ட்ரஃப். ஆகையால் தினமும் தலைக்கு குளியுங்கள். அப்பத்தான் தலை மற்றும் உடம்பு குளிர்ச்சியாகும். வெந்நீரில் குளிக்கும்போது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. செரிமான சக்தி குறைகிறது. பெண்களுக்கு கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. நீங்களே யோசித்து பாருங்கள். நீங்கள் அருவியில் குளித்துவிட்டு வந்த பிறகு உடல் புத்துணர்ச்சியாக இருப்பதை உணர்ந்திருப்பீர்கள். அருவி நீர் சில்லென்று இருக்கும். பச்சை தண்ணீரில் குளிக்கும் போது செரிமான சக்தி அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பச்சை தண்ணீரில் குளிப்பதால் சளி பிடிக்காது. நீங்கள் சாப்பிட்ட உணவில் கபம் இருக்கும். அது சளியாக வெளிவருகிறது. குளித்தவுடன் பார்த்தால் சிலருக்கு நன்றாக சிறுநீர் வரும். சிலருக்கு மலம் கழியும். சிலருக்கு பசி அதிகமாக எடுக்கும். இவற்றை விட முக்கியமான ஒன்று, மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். ஆகையால் தேர்வுகளுக்கு படிப்பவர்கள் தினமும் பச்சை தண்ணியில் குளித்துவிட்டு படியுங்கள். ஆகவே தினமும் குளியுங்கள். பச்சை தண்ணியில் குளியுங்கள். தலைக்கு குளியுங்கள். எவ்வளவு தடவை வேண்டுமானாலும் குளியுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே ஒரு நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய ஒரு நிமிட பயிற்சி.
வணக்கம் நண்பர்களே, இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.